வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமா 2 புதிய அறிவிப்பை தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த வரக்கூடிய 15ஆம் தேதி இந்த புதிய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா வழங்க போறாங்க. அதை தொடர்ந்து பெண்கள் எல்லாருமே இந்த புதிய விண்ணப்பம் வழங்கப்பட்டு இதில் யாரெல்லாம் தகுதி அடிப்படையில் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா 1000 ரூபாங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அடிப்படையில் இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமா ஒரு சில புதிய அறிவிப்பையும் மகிழ்ச்சியான தகவலையும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இல்லை என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. திருப்பத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் இதனை கூறியிருக்கிறார். ஆனால் அவர் எந்த தேதியில் என்று சொல்லவில்லை. அதிகபட்சம் செப்டம்பர் மாதம் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுவிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஏனென்றால் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். அவர் செப்டம்பர் 17ஆம் தேதி திமுக தொடங்கப்பட்ட நாள். ஸோ இந்த 2 நாட்களுக்கு திமுகவின் வரலாற்றில் மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 2 தேதிகளிலும் திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடத்த அக்கட்சி திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. இப்போது ஆட்சியிலும் இருப்பதால் மக்களுக்கான மகிழ்ச்சியான அறிவிப்புகளை வெளியிட செப்டம்பர் மாதம் ஏற்றதாகவும் இருக்கும். அதை கருத்தில் கொண்டு பார்த்தால் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் அதிகாரப்பூர்வ விரிவாக்கம் செப்டம்பர் மாதம் நடக்க அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சில குறிப்பாக பார்க்க போனால் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக யாரெல்லாம் தகுதி அடிப்படையில் செலக்ட் ஆகிறவங்களோ அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை மூலிமா மாதம் 1000 ரூபாங்கிறது வரவு வைக்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. புதிதாக இந்த திட்டத்தில் இணைந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரூபாய் 1000 கொடுத்து அதே மகிழ்ச்சியில் மக்களை சந்திக்கவும் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு சூப்பரான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எப்போது சேர்க்கப்படுவோம் என எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண்களுக்கு செப்டம்பர் மாதம் 1 தேதியில் மிகப்பெரிய குட் நியூஸ் காத்திருக்கிறது. அதற்கு முன்கூட்டியே கிடைத்தாலும் ஜாக்பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நினைவில் கொள்ளுங்கள், ஜூலை 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்க இருக்கிறது. அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் விண்ணப்பிக்கலாம். சரியான ஆவணங்களுடன் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு உரிய தகுதிகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து விண்ணப்பிக்கவும். இதனால் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ பெண்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வரவேற்பையும் பார்த்தீங்கன்னா உண்டாக்கி இருக்குது. எப்பயிலேருந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை என்னது இந்த மாதம் 1000 ரூபா கிடைக்கும். புதுசாக அப்ளை பண்ணுற போகிறவங்களுக்குலாம் எப்பயிலேருந்து பார்த்தீங்கன்னா வரவு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் ஆகஸ்ட் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா வேறு ஏதாவது தகவல்கள் தமிழக அரசுலேருந்து அப்டேட் பண்ணாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது போல வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.